ஆக்சுவலி நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஆனால் இது ரொம்ப 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 அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கம்ப்ளீட்டாக புது எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஆக்சுவலி அன்றைக்கி கிளம்புனதே நாங்கள் ரொம்ப 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 லேட்டாக தான் கிளம்புனோம். பட் ஸ்டில் அங்கே போய் ரீச் ஆக தான் தெரியுது அங்கே சரியான கூட்டம், பயங்கர கூட்டம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் என்னென்னா எங்களை மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து பொடி நடையே ஆக்சுவலி இங்கே தான் வந்து நடக்க ஆரம்பித்தோம். இங்கே ஒன்றும் தெரியல. பட் போக தான் பயங்கர ஹீட்டு, பயங்கரம் லைக் இந்த ஹைட்ரேஷனாக இல்லாமல் போயிடுச்சு பயங்கர. ஆனால் ரொம்ப அமேசிங்கான அப்படி பேசிக்கிட்டே ஜாலியாக நடந்து போனோம். எனக்கு இது கம்ப்ளீட் புது எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து பேசிக்கிட்டே போனேன். அவன் தான் யூடியூப் வீடியோ இந்த ஸ்கேப்பில் தானே இருக்கணும். ஆக்சுவலி இங்கே தான் வந்து லேசாக ஹீட் தெரிய ஆரம்பிச்சது. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து சோர்ந்து போக விடல. ஜாலியாக என் கூட பேசி நடந்து வந்தனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. வீடியோ எடுக்க ஏதாவது பேசுகிறேன் பாருங்களேன். எல்லாரும் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாம் வச்சுட்டு நான் வந்து விளாக் எடுக்கணும்னு வந்தேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஹாய் எல்லாருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர், இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே மருதமலை டெம்பிளுக்கு வந்துருக்கோம். எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஹாய் காமிங்க. கதை அவர் எங்கே? ஸோ இப்போ எல்லோரும் வந்து இப்போ கீழே மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஸ்டெப்ஸ் நடந்து வந்துட்டு நான் சுத்தமாக நடக்க முடியல, நின்று தான் நடந்து வந்தேன். ஸோ இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு என்னன்னு சொல்கிறோம். பாய். இதுக்கப்புறம் தான் என்னால் சுத்தமாக வந்து ஆக்சுவலி நடக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுவும் வந்து ஒன்றுமே பொருட்படுத்தாமல் நீ வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட என்னை சோர்ந்து விடாமல் தண்ணி கொடுத்து கூட உட்காந்து பொறுமையாக என் கூட எவ்வளோ ஸ்லோ முடியும் அவ்வளோ ஸ்லோ ஏறி ஒரு ஸ்டெப்பாக என் கூட வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை பேர் இதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ பயங்கரமாக கூட்டம் இருந்தாலும் என் கூட வந்து அப்படியே பாசமாக அன்பாக என்ன அப்படியே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ இனி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்களேன், அங்கே ஒருத்தர் பாருங்க தரையில் உட்காந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார் பாண்டி. இவரெல்லாம் இது பாருங்களேன், எங்கள் யாராலையும் முடியல, இவர் மட்டும் பார்த்தா தரையில் போயிட்டு உட்காந்துட்டாரு இந்த கூட்டத்தில். சபரி பண்ணுற சொல்லுங்க கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஜாலியாக அப்படியே பண்ணால் அப்படியே வீடியோ எடுத்து கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு இருந்தோம். ஸோ கோயிலுக்குள்ளே பயங்கர கூட்டம் தான். பட் ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே ஸ்டெப்பாக வந்து நகர்ந்துக்கிட்டே போனோம்னா எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ பயங்கர ஃபன்னாக பயங்கர ஜாலியாக இருந்தது. இந்த இயற்கையாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, என்னை பத்திரமா கூட்டிகிட்டு விட்டாங்க. எடுத்து சொன்ன மாதிரி எந்த சண்டையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக கூலாக சாமியும் பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படியே மனசும் நிம்மதியாச்சு. லைக் நம்ம பாடியும் வந்து அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியான மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.